விளைநிலங்கள் சேதம் தொடர்பாக கணக்கிட்டு அரசுக்கு அறிக்கை அளித்த பின் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள சென்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு விருந்தினர் மாளிகையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் தங்கமணி, சி.வி. சண்முகம், எம்.சி. சம்பத், மாவட்ட பேரிடர் கண்காணிப்பு சிறப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி, மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சகாமுரி மற்றும் அதிகாரிகளுடன் சென்று பாதிக்கப்பட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். முதலில் அணுகம்பட்டு என்ற இடத்தில் மழை நீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர்களை முதலமைச்சர் பார்வையிட்டார். விளைநிலத்தில் இறங்கி விவசாயிகள் காண்பித்த சேதமடைந்த நெற்பயிர்களை பார்வையிட்டு குறைகளை கேட்டறிந்தார். மேட்டுப்பாளையம் என்ற இடத்தில் பாதிக்கப்பட்ட சாலைகள் தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் எடுத்திருந்த புகைப்படங்களை முதலமைச்சர் பார்வையிட்டு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அடுத்து வீராணம் சென்று ஏரியை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து சிதம்பரம் இளமையாக்கினார் கோயில் குளக்கரை சுவர் இடிந்து விழுந்து சேதம் ஏற்பட்டதையும் ஆய்வு செய்தார். பின்னர் வல்லம்படுகை பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 500 நபர்களுக்கு அரிசி, வேட்டி, சேலை உள்ளிட்ட 21 பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மழை காலங்களில் பொதுமக்களை பாதிக்காத வகையில் 400 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டம் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்படுவதாக கூறினார். மழை காலங்களில் இருக்கின்ற நீர் வடிவதற்காக 400 கோடியில திட்டத்தை நிறைவேற்றிருக்க மாவட்டத்தில் கனமழை நீங்க அளவுக்கு மீறி மழை பெய்யும் போது எங்க தண்ணி போகும்? வடிகால் வசதி இல்லாத இதெல்லாம் ஒரு சமவெளி பரப்பு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில நான் பார்வையிட்டே வந்தேன். கடல் பக்கத்தில் இருக்குது. கடல் போயிடும் போது நீர்மட்டம் உயர்ந்துருது. இந்த நீர் கடலுக்குள்ள போறதில்லை. அதனாலதான் பாதிப்பு அதிகமாக. ஆந்திராவில் கோதாவரி